கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். எனக்கு தெரியாது, பெண் பிள்ளைகளுக்கு தான் இல்லை, ஆண் பிள்ளைகள்னா பிரச்சனை இல்லையாப்பா. பொம்பளைனாச்சும் பரவாயில்ல, ஆம்பளை ரொம்ப மோசம். கஞ்சா குடிக்கிறது இந்த நாட்டில் ரொம்ப அசிங்கம், பாவம். விபச்சாரி வீட்டுக்கு போயிடுறது, ஆண்மை இல்லாமல் ஆயிடுறது, வர சுற்றி கே செக்ஸு, எல்ஜிபிடி எல்லாம் வர வந்துச்சு. பிள்ளைங்களை எப்படி பார்க்கறதாகுதே, அப்படி இருக்குது. இப்போ கடந்து போகிறதா துன்பப்படுறதான்னு என்ன கேட்குறாரு. கடந்து போக முடியும்னா கடந்து போ, துன்பப்படுறதானே என்ன பண்ணேன், துன்பப்போடு. இன்னும் கேட்கல அவரே, என்னங்க கேட்டிருக்கணும், என்ன கேட்டிருக்கணும், என்ன பிரச்சனை பொம்பளை பிள்ளைங்களுக்கு, அது எப்படி தீர்வுன்னு கேட்டிருக்கணுமா. அதுங்களுக்கு பிரச்சனை வந்தால் கடந்து போயிடணுமா, துன்பம் பண்ணணுமான்னு கேட்குறது எவ்வளோ அபத்தமான கேள்வி. புரியுதா? நிறைய பேர் முட்டாள்தனத்தை இப்படி தான் மறைச்சி வச்சுருப்பாங்க. பிரில்லியண்ட்டில் நான் ஒரு பெரிய அறிவாளின்ற நினப்பில் என்னவாயிட்ருப்பான் அவன். புரியுதா இந்த கேள்வியை? ஒருத்தர் துன்பப்படுறாங்க, கடந்து போயிடுவா, என்ன பண்ணவா, கூட சேர்ந்தே துன்பப்படவா, அது அவங்களுக்கு ஒரு நல்ல பாடத்தை கற்றுறன்னு விட்டு போயிடுவா. ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவல் தான். உனக்கு முடியும்னா சொல்கிறது கூட என்ன தான் உதவி தான். உதவியாக சொல்லலாம். சாராயம் நிறைய குடிக்காதீங்க. என்கிட்ட நிறைய பேர் சொல்லுவாங்க, ஐயா நீங்கள் டெய்லியும் குடிக்க வேணாம். ஒருத்தர் கமாண்டே எழுதியிருந்தார், நீங்கள் எங்களுக்கு வாழ்க்கைக்கு ரொம்ப நாள் தேவை, என்ன பண்ணாதீங்க, குடிக்காதீங்கன்னு. அவர் சொன்னது ஒன்றும் தப்புக்கு தான். என்ன அவரால் முடிஞ்சது என்ன பண்ணுறாரு, என் மேலே அன்பு, எனக்கு ஒன்று சொல்கிறாரு, என்னென்ன, ஏன் நீங்கள் குடிக்காதீங்க, நல்லா இருக்கணும், அப்படி தானே. அப்படியா நீனா பெரிய மயிறு எனக்கு குடிக்காதுன்னு சொல்கிறதா? எப்படி வேணால் எடுத்துக்கலாம். எனக்கு வேண்டப்பட்டிருந்தானா ஒரு பேச்சு, வேண்டப்படாதவர்னா ஒரு அவர் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு, எனக்கு அந்த இன்ஃபர்மேஷன் தெரியும். சரி, அந்த பொருளை எதில் சொல்லுதே, நல்லா இருக்கணுன்றதுல அவ்வளோ தானே. அப்போ நான் என்ன பண்ணிட்டு போகலாம், நான் அதை கடந்து போகலாம், இல்லை பதில் சொல்லலாம், இல்லைப்பா நான் அளவில் தான் வச்சுன்னுக்கிறேன், அளவுக்கு மீறி நான் என்ன பண்ணுறது இல்லை, குடிக்கிறதுலன்னும் சொல்லலாம் என்கிட்ட அவர் பேசுகிற பட்சத்தில். ஏன்னா எனக்கும் அவருக்குமானது தானே. நீங்கள் எந்த பிரச்சனையை பார்த்தீங்க, எது அதை பிரச்சனையாக நினைக்கிறீங்க, நான் கடந்து போகிறதா துன்பப்படுறதான்னு எதை என்கிட்ட சொல்கிறீங்கன்னே சொல்லாமல் சொன்னால் நான் என்ன பண்ண முடியும், நான் என்ன உதவ முடியும், என்ன செய்ய முடியும்? ஒரு பொம்பளை பிள்ளைக்கு என்ன பிரச்சனை வந்தது, இது மாதிரி எங்கேயோ போனால் கஞ்சா குடிச்சிட்டா, மயக்கச்சு ஊந்துட்டா, இல்லை கஞ்சாவாக குச்சி பழக்கமாயிட்டா, இல்லை மாத்திரைலாம் வாங்கி போடுறா, நான் கடந்து போவேன்னா கடந்து ஏன் போவேன்? இது உனக்கு நல்லது இல்லை, இது உனக்கு நல்லது இல்லை, உன் மூளையை கெடுத்துரும், உன்னால் சீராக சிந்திக்க முடியாது, இதுக்கு அளவுலாம் சொல்ல முடியாது, உங்ககிட்ட பணம் இருக்கிற திமிரத்தில் இதெல்லாம் செய்கிற அப்படின்னா பண்ணிடலாம், சொல்லலாம், பணம் தராமல் விட்டுடலாம், நீ நல்லதுக்கு. ஏன்னா ஒரு 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 விஷயம் உனக்கு பிடிச்சது செய்கிறப்ப தான் இல்லையான்னு யாரு தான் தெரியும். உன் மூலயமா ஒரு குற்றம் நடக்குதுன்னா நீ நிறுத்தத்துக்குன்னா வழி அதை என்ன பண்ணலாம், செய்யலாம். அதுமாரியும் அது நடக்கும், அது பிரச்சனை, உன் பிரச்சனை அது கிடையாது. ஆனால் சொல்ல வேண்டியது வேலை கெட்டு போவாது. நல்லா இருன்னு சொல்கிறது யார் வேலை, எல்லாருடைய வேலையும். அது என்ன நான் தான் நீ தான் சொல்லணும்னா கிடையாது. என்னை குடிக்காதுன்னு சொல்கிறது நல்லது தானே, சிகரெட் பிடிக்காதுன்னு சொல்கிறது நல்லது தானே. ஏன் அது பிடிச்சா ஏதோ கெடுதல் எனக்கு என்ன, அந்த கெடுதலை நான் ஒத்துப்பேன்னா அது ஏன் பிரச்சனை ஆயிடுச்சு. ஆனால் சொல்ல வேண்டியது சொல்லிட்டு போயிடலாம், அடிக்க முடியாது. நீ சிகரெட் பிடிச்சி சாப்பிட்ற இப்பே செத்துருன்னு சாவடிக்க முடியாது. ஏன் நாளைக்கு அந்த பிள்ளையே எப்போனா புரிஞ்சுக்கின்னு சிகரெட் பிடிக்கிறத நிறுத்திடலாம், சாராய குடிக்கிறத நிறுத்திடலாம், இல்லை கஞ்சா ஏதோ போதை பயக்கத்துலேருந்து என்ன பண்ணிடலாம், வெளியே வந்துடலாம். எப்போனா அந்த பிள்ளை நல்லா ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆண் பிள்ளை பெண் பிள்ளைலாம் இல்லை, பிள்ளை இல்லை ஒரு ஆள். அதை விட்டுட்டு நான் கடக்குவா துன்பப்படுவானே யோசிக்கக்கூடாது. கடந்து போகிறதெல்லாம் போய் தான் இன்னும் பார் இருக்குது, கடந்து போய் தான் இன்னும் பார் தப்புன்னு சொல்ல முடியாது. ஏன் பார் தப்புன்னா அது எப்படி தப்புன்னு நான் புரிஞ்சுக்கணும், எங்கெல்லாம் தப்பு நடக்குதுன்னு புரிஞ்சுக்கணும், அதை சரி பண்ணணும். சரி பண்ணுற தகுதி எனக்கு இருக்குதுன்னா தகுதியை வளர்த்துக்கணும். நான் ஒரு அரசியல் கட்சியை வச்சுன்னுக்கிறேன், மக்கள் என்னை தேர்ந்தெடுத்துட்டா நான் நல்லது செய்ய முடியும், தேர்ந்தெடுக்கலைன்னா யார் பிரச்சனை, ஏன் பிரச்சனையா? ஆனால் நான் தலைவராக தான் ஆகிடுவேன், நான் தான் அரசியல் கட்சி ஆகணும், அடுத்த முதலமைச்சர் நான் தான் பேனர் ஒட்டிட்டு கூட்டி 40 பேரை சாக வச்சா நல்லதா? அந்த வேலை நம்ம என்ன பண்ண முடியாது, செய்யக்கூடாது. நீங்கள் விளம்பரமானவர்கள் தான் ரசிப்பீங்க, நீங்கள் நடிகர்கள் தான் விரும்புவீங்கன்னா யார் பிரச்சனை, உன் பிரச்சனை, ஏன் பிரச்சனை இல்லை. அப்போ நோய்வாய்ப்பட்டு தான் சாகணும்னு உன் தலையெழுத்து தான் நானே பண்ண முடியாது. ஆனால் சொல்ல வேண்டியது என்ன, அப்போ துன்பமோ கடந்து போகிறதோ இல்லை, சொல்லிட்டு போயிடணும். முடிஞ்சது என்ன பண்ணால் வந்துக்கிறோம் வாழ்ந்துனுக்கிறோம், நம்மளால் முடிஞ்சது என்ன பண்ணிட்டு போகலாம் 4 பேருக்கு. ஆமாம் சொல்லிட்டு போகிறேன்,
ஏற்றுக்கிறவனுக்கு உதவியும் செய்கிறேன், ஏற்றுக்கிறவங்க வராங்க கொடுக்குறாங்க உதவுறாங்க, நான் நல்லா இருக்கிறேன். அப்படி தானே? அப்போ யார்கிட்ட இருக்குது? சொல்கிறேன், எடுத்துக்கிறாங்க, எடுத்துன்னு சில பேர் நடைமுறை பத்திரத்துக்காக வராங்க, நானும் வாழ்கிறேன் அவங்களும் வாழ்கிறாங்க. சில பேர் ஏமாந்ததாக சொல்லி அண்ணாவும் செய்கிறாங்க, குற்றவாளியாகவும் என்ன மாற்றுறாங்க. 10 வருஷம் 5 வருஷம் 6 வருஷம்னு லிஸ்ட்டும் வர போடுறாங்க. தப்பு இல்லை தானே? அவங்கவுங்க விஷயம் தானே இது, அவங்களுக்கு எல்லாம் உரிமை இருக்குது தானே. ஆனால் நான் சொல்லணும், நான் குற்றவாளி இல்லை. எதனால்? உங்கள் ஓப்பன் டாக்குறது என்ன இருக்குது, இங்கே என்ன பண்ணலாம் வந்து கேள்வி இல்லாமல் நின்று போகிறதும் தப்பு. இன்னொரு இடத்துக்கு போனால் கூட வந்துட்டு என்ன பண்ணணும், நீ வீடியோ போடணும், நான் கூட கான்வர்சேஷன் பண்ணி பேசணும். நீ சொல்கிறது தப்பு. உன்னை விட விசேஷமாக ஒருத்தர் என்ன பண்ணுகிறாரு எனக்கு சொன்னார், நான் உங்ககிட்ட 10 வருஷமாக இருந்தேன், நீ ஒன்றும் அவ்வளோ பெரிய விசேஷத்தை சொல்லலை, அதை விட விசேஷமாக ஒருத்தர் சொன்னாருன்னு பண்ணோம் வந்தீங்க சொன்னால் உங்களுக்கும் அவர் உதவுறாரு. ஏன் மாட்டின்னுக்கிறீங்க? நீங்கள் சொன்னா அவங்க நானும் கூட என்ன ஆகிடுவேன், அடையிட எங்கப்பா இவ்வளோ பெரிய விஷயத்தை ஒருத்தர் சொல்கிறாரு, நம்ம இது நம்ம இற கட்டி என்ன பண்ணிடலாம், அவங்க செய்யலாம் தானே. அந்தளவுக்கு நல்லவன் நான், அந்தளவுக்கு மேன்மை புரிந்தவன். ஸோ அதனால் துன்பப்படலாம் முடியாது, கடக்கவும் முடியாது. ஆனால் சொல்ல வேண்டியது சொல்லு. செய்யலைன்னா யார் பிரச்சனை? அவன் பிரச்சனை. ஒத்துக்கலைன்னா யார் பிரச்சனை? அவன் பிரச்சனை. நீ நேர்மையாகவும் நீ உண்மையாகவும் இருக்க வேண்டியது யாரோட வேலை? நான் என் மகனுக்கோ அல்லது மகளுக்கோ நான் என்ன சொல்லுவேனோ அதுதான் உங்களுக்கும் சொல்கிறேன். ஒத்துக்கலைன்னா யார் பிரச்சனை? அவங்க பிரச்சனை. நீ உன்னால் சுய சம்பாத்தியம் பண்ணு. நீ எவ்வளோ படி, நான் இப்போ என்ன சொன்னேன், 10 ரூபா சம்பாதிச்சா முடிஞ்சா கூட சுய சம்பாத்தியம் பண்ணு. நீ சிறப்பாயிரு, உன்னை கொண்டாட்டமாக வச்சுக்கோ, நீ உன்னை அழகாக வச்சுக்கோ, உன் இளமையை நீ என்ன பண்ணு கடைசி வரைக்கும் கொண்டு நிற்போ. நல்லா இரு. யார்? என் பிள்ளையே நீயா, என் பொண்ணா நீயா, என் பொண்டாட்டியா நீயா? எல்லாருமே இப்படி தான் இருக்க வந்துக்கிறான், கொண்டாட்டமாகவும் மகிழ்ச்சியாகவும் தான் இருக்க வந்துக்கிறோம். இல்லைன்னா யார் பிரச்சனை? அப்புறமா நான் எப்படி துக்கப்பட முடியும்? சொல்லிட்டேன்ல, செய்யலைன்னா யார் பிரச்சனை? இது நான் சொல்லி செய்யலைன்னா, இல்லை அதுக்கு புரியலன்னா அதுக்கு அது தேவைப்படுது, அப்படி தானே அர்த்தம். அது அப்படி தான் இருக்க விரும்புது. அது விருப்பத்துக்கு வந்துக்குதா, என் விருப்பத்துக்கு வந்துக்குதா? அப்புறமா என்ன செய்ய? கசாப்பு கடைக்கு போகிற மாடு என்ன செய்ய முடியாது, என்னால் தடுத்து நிறுத்த முடியாது. ஏன் அது தன்னை தானே அழிச்சிக்கிறதுக்கு பிறந்தோன்னு நான் என்ன பண்ண முடியாது? போலியாகவே வந்து வாழ்ந்துட்டு சாவலான்னு நினைக்கிறேன், நான் என்ன பண்ண முடியாது? கடவுள் இதுதான் புரிஞ்சுக்கிறதுக்கு வராதவனுக்கு நான் என்ன பண்ண முடியாது? அப்புறமா நான் என்ன பண்ண முடியாது? நீ ஒத்துக்காத வரைக்கும் நான் என்ன பண்ண முடியாது? உனக்கு உதவ முடியாது. புரிஞ்சுக்கிறதுக்கு ஒத்துக்க முடியாமல் போனாலும் கேட்கறதுக்கு சந்தர்ப்பங்க தான் இல்லையா? நான் சரியாக செஞ்சிட்டனா இல்லையா? என்னை கேள்வி கேட்குற உரிமை உனக்கு கொடுத்துட்டுனா இல்லையா? இதுக்கப்புறமா நான் என்ன பண்ணிட்டான்? இதுக்கு மேலே என்ன செய்ய முடியும்? உட்காந்து துக்கப்படுவா, ஐயோ எல்லாம் போயிட்டாங்கண்ணே, அடங்க போடா, அப்போ தானே இன்னொரு ஆள் வருவான்னு நான். ஏன்? அப்போ தான் இன்னொருத்தர் எவ்வளோ திமிரு பற்றி இருந்தாலும் திமிரு இல்லை, உண்மை தான். ஒரு இடம் காலியான தான் இன்னொரு இடம் 70 சீட்டு தான் எங்கள் கெப்பாசிட்டி. என்ன பண்ண முடியும்? நான் என்ன பண்ண முடியும்? அவ்வளோ பேர் தான் உட்கார வைக்க முடியும். நான் ரோட் ஷோவாக நத்திங்கிறேன். ஒரு ரூமை கட்டி ரூமுக்குள்ளே உட்காந்து அழகாக பேசிக்கிறேன். எல்லாருக்கும் போய் சேரணும்னு என்ன பண்ணுறேன்? அவ்வளோதான். அதனால் இதெல்லாம் பார்த்து நீங்கள் தான் நின்றுக்கணும், சரியாயிடணும். குற்றமற்றது சொன்னது சொல்லாதெல்லாம் யார் கதை? அவங்கவுங்க கதை. உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சு, ஹாப்பி லைஃப் கோர்ஸ். நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா அந்த ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். கட்டிட்டு நீங்கள் ஃபேமிலியாக டிவியில் போட்டு என்ன பண்ணலாம், எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம். ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, 5 பேர் 6 பேர் என்ன பண்ணலாம், நீங்கள் அதை பார்க்கலாம். வாய்ப்பு பயன்படுத்திக்க பாருங்க. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.